பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்தில் சிறு கூட்டமாய் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். கர்த்தர் எல்லா ஜனத்தையும் இந்த நாளில் அழைத்து கொண்டு வாங்க. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா எங்களுக்குள்ள உலாவுவதை எங்களுடைய கண்கள் இன்னைக்கு பார்க்கட்டும். மகிமையின் பிரசன்னத்தினால ஒவ்வொருவரும் இன்றைக்கு மூடப்படட்டும். பாடுகிற பொழுதும் உம்மை துதித்து நாங்கள் உயர்த்துகிற பொழுதும் ஆண்டவரே, ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய பூரண ஆளுகை வெளிப்படுவதாக. மனுஷனுடைய ஆண்டவரை தனிப்பட்ட எண்ணங்களோ ஆண்டவரை சுயத்தின் வல்லமைகளோ இந்த எல்லைகளில் காணப்படாதபடி அவைகள் மாற்றி வைக்கப்படுவதாக. தேவ மகிமை இந்த இடத்துல பூரணமாய் ஆளுகை செய்வதாக. முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. தேவரீர் எழுந்தருளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், அற்புதங்களை கர்த்தர் விளங்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தரை நாம் உயர்த்துவோம். ஆமென். பிரைஸ் லார்ட். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் என்ற பாடலை பாடுவோம். தெய்வம் தானே இயேசு, வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு, வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கலக்கம் இல்லை, எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என் பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி
சொல்லுங்க, கலக்கம் இல்லை, எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். என்னை பசும்புல் மேய்ச்சலில் நடத்துவார், நான் பசியார உணவூட்டி மகிழுவார். சொல்லுங்க, என்னுடைய நல் மேய்ப்பன். ஆமென். என்னுடைய தேவைகளெல்லாம் அறிந்திருக்கிறவர், என்னுடைய சுக வாழ்வை விரும்புகிறவர். அந்த சுக வாழ்வை விரும்புகிற கர்த்தர் தான் சொல்லுகிறார், சாத்தான் மேலே உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். ஆமென். இன்னொரு பாடலை பாடுவோம், ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம். ஆமென். இயேசுவின் நாமத்தினால நம்ம சாத்தானை மேற்கொள்ள அதிகாரம் தந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த இரத்தம் வல்லமை உள்ளது. ஆமென். அல்லேலூயா. உற்சாகமாய் விசுவாசமாய் கைதட்டி பாடும்போதே ஒரு விடுதலை நம்மளை நிரப்பும். ஆமென். அல்லேலூயா. பாடுவோம், உற்சாகமாய் கைதட்டி. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோரே, சிறையிருப்பை திருப்பும் நான் இதுவே, சிறையிருப்பை திருப்பும் நான் இதுவே. ஓ ரத்தமே, ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமை துரத்திடுவோம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திருப்பித்தாரும், இரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திருப்பித்தாரும். ஓ ரத்தமே, ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் கரபபல கர இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், வார்த்தையின் வசனத்தை எல்லையெல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தால் கழுவிடுமே. சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தால் கழுவிடுமே. சபைகளை எல்லாம் மீட்படைத்து சபைகளில் தேவன் எழுந்தருளும், சபைகளை எல்லாம் மீட்படைத்து சபைகளில்
வண்ணங்களால் அலங்கரித்து பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம். சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே, சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. ரத்தமே, இயேசு கிறிஸ்துவே, ஓ ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். நம்மெல்லாம் ஜெயக் கொடியேற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லாம் ஜெயக் கொடியேற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோரே, சிறையிருப்பை தீர்க்கும் நாளிதுவே, சிறையிருப்பை தீர்க்கும் நாளிதுவே. ஓ ரத்தமே, இயேசு கிறிஸ்துவே, ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஹalleluya, ஆமென். விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக அவர் சிந்திருக்கிறார். ஆமென், ஹalleluya. ஹalleluya. சேர்ந்து இன்னொரு பாடலை பாடலாமா? எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஹalleluya. சேர்ந்து நல்ல ஆவியில உணர்ந்து பாடுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். நல்ல கையை தட்டி எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம். உம்மை எப்படி நான் பாடுவேன். நல்ல எல்லா கரங்களை உள்ளத்தினால திறந்து தட்டி அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, ஆமென். ஹalleluya. ஆறுதல் நாயகரே, எங்கள் ஆறுதல் நாயகரே, உம்மை எப்படி நான் பாடுவேன். அரபலரக்கதலத்த உம்மை எப்படி ஹalleluya. என்ன சொல்லி உந்தன் பாதம் அமர்ந்து ஓயாமல். இதுதான் உங்க வேலை, சத்தமாய் உந்தன் பாதம் ஆமென், ஓயாமல்.
நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிடலாமா? ஆண்டவர்ட்ட இன்னைக்கு நீங்க சொல்ல வேண்டியது, எனக்கு இந்த அனுபவத்தை தாங்க, நான் ஓயாம இடைவிடாம ஆண்டவரே உங்களுக்கு நான் முத்தம் கொடுக்கணும், இடைவிடாம உங்களை நான் நேசிக்கணும். ஹல்லேலூயா. எந்த விதத்திலையும் என்னுடைய காரியங்களில ஆண்டவரே நான் இடம் கொடுத்துட கூடாது. ஹல்லேலூயா. ரிக்கமனட்டரக ஷட்டதர கலரனலமா அமர்ந்து இருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே, உந்தன் பாதம் ஓயாமல் முத்தம் செய்கிறே, ஓயாமல் முத்தம் செய்கிறே, ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதி. என்னை விட்டு எடுபடாது, என்னை விட்டு அவரை கட்டி அப்படிச்சிக்க மகனே மகளே. ஓ நல்ல பங்கு, நல்ல எப்படி நான் பாடுவேன். ஹல்லேலூயா. என்ன சொல்லி நான் அவரை பாடி கொண்டாடுங்க. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துடிப்பேன். என்னை காண்பவரே, காப்பவரே, என்னை காண்பவரே, சத்தமா சொல்லுவீங்களா? ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன். ஓ நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் ஓ நான் எழுவதும் நன்றாக அறிந்திருக்கிறேன். யாரும் புரியலன்னு சொல்லாத மகனே மகளே, அவர் புரிந்தது போது. என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறீர். எண்ணங்கள் ஏக்கங்கள். ஹல்லேலூயா. ஓ நடந்தாலும், ஓ அப்பா, ஓ நடந்தாலும், ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. சொந்தமென்று சொந்தமே, என்னுடைய சொத்தே, ஓ சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே. அந்த நாமம் விடுதலை கொடுக்கிற நாமம், அற்புதம் செய்யும் நாமமே. ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் இயேசுவே, உம் கிருபையினால் நான் பிழைத்திருக்கிறேன்.
சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. ஹல்லேலூயா. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட இயேசுவே. சபரபலர கலட்டர பரபரா இயேசையா. இயேசுவே இயேசுவே Hallelujah, hallelujah. நன்றி அப்பா இயேசுவே இயேசுவே. இயேசுவே இயேசுவே நீர் என்னை தாங்குவதா வாழுவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா வாழுவேன் நிம்மதியா. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்காதே. கடந்த நாட்களில் நடந்த காரியங்கள் நினைத்து தினம் பதறாதே. நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவா என் தகப்பன் நீ மாற்றுகிறே. நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவா என் தகப்பன் நீ. இந்த காலை நேரத்தில் ரெண்டு கையை உயர்த்தி படுத்துறங்கி விழித்தெழுவே. கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே. தலைகளை உயர்த்தி கரங்களை உயர்த்தி கண்களை மூடி என்னால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு நீ சொல்ற அந்த இடத்துல தான் கர்த்தர் சொல்றார், ஒன்னால் அது கூடாதுதான், ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் அவற்றை கொடுத்து விடுங்க. என்னால முடியலப்பா, பரிசுத்தமா இருக்க இன்னும் உங்க கிருபை வேணும், ஜெபிக்க இன்னும் உங்க கிருபை வேணும். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, என்னை கழுவி இருக்கிற ரத்தம் விலையேறப்பெற்றதுங்கிறதுனால என் குடும்பம் விலையேறப்பெற்றது, என் வாழ்க்கை விலையேறப்பெற்றது. என்னை அவர் விலையேறப்பெற்ற பிள்ளையா வச்சு பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாரு. என்னை ஏற்ற காலத்துல உயர்த்துவா. நிச்சயமா என் கண்களின் உயர்வை பார்க்கோ. என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களின் உயர்வை பார்ப்பார்கள். என் சோர்வுகள் மாறும், என் ஜெயத்தை நான் அனுபவிப்பேன். ஏற்ற காலத்திலே உயர்த்துவா. அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். அவருடைய கரங்களுக்குள் அடங்கி நாம் காத்திருப்போம். தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்தில் உம்முடைய அபிஷேகத்தின் அனலை பெற்றுக்கொள்ள, உம்மை முத்தமிட, உம்மை தொட்டு நாங்கள் வணங்க நீர் எங்கள் நடுவில் உலாவினதற்காக நன்றி அப்பா. இன்னும் எங்களை முழுவதுமாய் அள்ளி அணைத்து கொள்ளும். உம்முடைய மடியிலேயே வச்சுக்கிடுங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உங்க மடியில இருக்கிறதையே எங்கள் கண்கள் பார்க்கட்டும். நீர் வழி நடத்தி காத்து கொள்ளும். ஆராதனையை நீர் ஆளுகை செய்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
சொல்லுங்க எல்லாரும், எல்லாம் சேர்ந்து படிப்போமா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா, தேவனால பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். சொல்லுங்க, தேவனால் ஆமென் பராக்கிரமம் செய்வோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவரே, சொல்லுங்க, அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஹல்லேலூயா. நம்ம யார் தெரியுமா? ஜீவனுள்ள தேவனின் சேனைகள் நாங்கள். ஆமென். ஹல்லேலூயா. யார் நம்ம? ஒரு சேனை. யாருடைய சேனை? ஏசப்பா இருக்கிறாருல்ல, அவர் ராஜாதி ராஜா இல்லையா? அவருடைய சேனை. ஆமென். சொல்லுங்க, அவருடைய சேனை எப்படி இருக்கு தெரியுமா? பராக்கிரமசாலிகளா. ஆமென். ஒரு பராக்கிரமசாலிகளை போல சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். எந்த இக்கட்டில் இருந்தாலும், எந்த சூழ்நிலை நமக்கு இருந்தாலும், எந்த மனவேதனை இருந்தாலும், ஆமென், இன்றைக்கு நம்ம பிரச்சனைகள் நமக்கு விரோதமாய் கர்ஜிக்கிற சிங்கத்தை மாதிரி நமக்கு தோன்றினாலும் கூட, ஆமென், சிங்கத்தின் வாயை கட்டி போடுற தேவன் சிங்கத்தை விட, நம்முடைய பிரச்சனையை விட ஒரு பலசாலி. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பலசாலியா இருக்கிற தேவனுக்கு நம்ம எப்படி சொல்லணும்? நம்ம எப்படி நம்முடைய விசுவாசத்தின் அறிக்கை சொல்லணும்? பராக்கிரமசாலிகள் போல சொல்லணும். ஆமென். இப்போ சொல்லுவோமா? தேவனால் பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். சொல்லுங்க, அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர்தான் சொல்லியிருக்கிறார், சாத்தானே உங்கள் காலின் கீழே நசுக்க பண்ணுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சாத்தானே எங்கள் கால்களின் கீழே, ஆமென், நசுக்க பண்ணுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். சொல்லுங்க, நசுக்கி போடுவேன். ஆமென். நான் பராக்கிரமத்தை செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. சாத்தானுடைய அதிகாரத்துக்கு மேலான அதிகாரத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சாத்தானின் வல்லமைக்கு மேலான வல்லமை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இயேசு என்ற நாமம் நமக்கு இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, சாத்தான் நடுங்கிற ஒரு விஷயம். ஆமென். எது? இயேசுவின் நாமம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம மத்தையில நம்ம பார்க்கும்போது ஒருத்தனுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? பேய் பிடிச்சிருந்துச்சு. சீஷர்களெல்லாம் போறாங்க, அவங்களால என்ன பண்ண முடியல, ஒன்றும் செய்ய முடியல. ஆனா ஏசப்பா வந்த உடனே சாத்தானால நிக்க முடிஞ்சிச்சா? நிக்க முடிஞ்சிச்சா? இல்ல. ஆமென். சொல்லுங்க, பெரிய பெரிய விஷயங்கள், என்னால செய்ய முடியாத, என்னால இயலாத அநேக விஷயங்கள் இருக்கு. ஆனா ஏசப்பா நாமத்தினால, ஆமென், அவரால செய்யக்கூடாத ஒரு விஷயமும் இல்லை. ஆமென். அவர் வந்தா எல்லாம் முடியும். அவர் பராக்கிரமத்தை செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு இயேசு என்ற ஒரு நடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவன் நடுங்கிற ஒரு விஷயம்னா இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம். ஆமென். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால நான் பராக்கிரமத்தை செய்வேன். ஆமென். சிலர் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டலாம். ஆமென். சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டலாம். ஆனா நான் மேன்மை பாராட்டுகிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, அது இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகன்னு சொல்லுவீங்க? ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஒன்றே மகிமை உண்டாகட்டும். ஆமென். சொல்லுங்க, என்னுடைய பலத்தினால, என்னுடைய சக்தியினால, ஆமென், என்னுடைய பணத்தினால, ஆமென், ஒன்றுமே முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாமம் நான் தரித்து கொண்டேனா, என்னைய மாதிரி ஒரு பராக்கிரமசாலி யாருமே இருக்க முடியாது. ஆமென். சொல்லுங்க, அந்த வசனத்தை திரும்பி சொல்லுவோமா? தேவனால் நாங்கள் என்ன செய்வோம்? பராக்கிரமத்தை செய்வோம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நாங்கள் பலவீனர்கள் அல்ல. ஆமென். பிசாசு என்ன பண்றா தெரியுமா? நம்ம பராக்கிரமசாலிகள்ங்க, பராக்கிரமமான காரியங்களை செய்ய பறந்திருக்கிறவங்க. ஆனா பிசாசு சில சூழ்நிலைகளுக்குள்ளே நம்மளை கொண்டு போய் வச்சு, நம்ம யார் என்று சொல்லி நமக்கே தெரியாத மாதிரி நம்மளை என்ன பண்ணிடுவான்? நம்மளை ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ளே நம்மளை வச்சிருவான்.
சம்டைம்ஸ் நமக்குள்ளே இருக்கிற இயேசு குறித்தோ, நமக்கு மேலே தேவன் வைத்திருக்கிற தரிசனை குறித்தோ, மேலான விஷயங்களை குறித்தோ நம்ம உணர்வற்று போவோம். ஆமென். சில நேரத்தில் நம்மளை குறித்து சில நேரம் எப்படி நினைப்போம், ரொம்ப என்னால் ஒன்றும் முடியாது, நான் பிறந்து பிரயோஜனம் என்ன, நான் இத்தனை காலம் வாழ்ந்த பிரயோஜனம் என்ன, நான் என்ன இனிமேல் நான் செய்ய போகிறேன். ஆமென். தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, பெற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை குறித்து சில விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியாததுனால, ஆமென், நம்ம நினச்ச காரியங்கள் சில நேரத்தில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாததுனால, இல்லை வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சோர்வுகள்னால, பாடுகள்னால, பலவீனங்கள்னால நம்ம அப்படி சொல்லுவோம். ஆனால் சொல்லுங்க, நான் பலவீனன் தான், ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, ஆமென், தி லார்ட், ஆமென், நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை பலப்படுத்துகிறவர். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் தெரியுமா என்னை பலப்படுத்துகிறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சாத்தானின் தலையை நசுக்கினவர், மரணத்தை வென்றவர். ஆமென். சொல்லுங்க, மரணத்தை வென்றவர், சகலத்து மேலும் ஜெயம் எடுத்தவர். ஆமென். அவர் தான் எனக்குள்ள மகிமை நம்பிக்கையாய் வாசம் பண்ணுகிறதுனால அவர் என்னை பலப்படுத்துகிறவர். சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும், ஆமென், பாவத்தின் விஷயங்களோ, இந்த உலகத்தில் சாத்தான், நம்ம சங்கீதம் 91 இருக்குது, அவன் கன்னிகளை வைக்கிறவன், வேட்டைக்காரன். அவன் நம்ம வாழ்க்கையில, தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவன் விழும்படிக்கு, ஏன்னா அவன் ஏதேன் தோட்டத்திலேயே ஆமென், ஹல்லேலூயா, கன்னி வைத்தவன். ஆமென். யார் எப்படி அவன்கிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்கு. ஒரு பிளான் விட்டா இன்னொரு பிளான் போட்டு விழ தள்ளுகிற நினைக்கிறவன். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, சாத்தான் எந்த விஷயத்தில் எப்படி வேணா கண்ணி வைக்கலாம், ஆனா என்னை பலப்படுத்துகிறவன் கிறிஸ்து. அவர் தான் சொல்லியிருக்கிறார், அவர் சமாதானக்காரனர். அவர் தான் சொல்லியிருக்கிறார், சாத்தானை உன் காலின் கீழே நசுக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ கன்னிகள் அநேக இருக்கலாம் என் வாழ்க்கையில். ஆமென், ஹல்லேலூயா. அவன் அநேக கன்னி வைப்பாங்க. ஆமென். அவன் என்ன கன்னி வச்சாலும் கன்னி தெரிக்கும், நாங்கள் தப்பி போவோங்க. ஆமென். சொல்லுங்க, கன்னி தெரிக்கும், நாங்கள் தப்பி போவோம். சொல்லுங்க, என்னுடைய பிரயாணத்தை, ஆமென், கிறிஸ்துவோடு கூட நடக்கிற இந்த உன்னத அனுபவத்தை தடைபடுத்த எந்த பிசாசினாலும் முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா என்னோடு கூட நடக்கிறவர் சகலத்தையும் காணுகிறவராயிருக்கிறார். ஆமென். அவர் என்னையும் பார்ப்பார், என்னுடைய காரியங்கள் அவருடைய தெரியும், என்னுடைய பலன், என்னுடைய பலவின் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதே போல துன்மார்க்கனுடைய ஆலோசனையை தூரத்திலிருந்து கண்டுபிடிக்கிறவர் என்னுடைய ஆண்டவர். ஆமென். சாத்தான் உங்களுக்கு விரோதமாய் வைத்திருக்கிற கண்ணியும் போராட்டங்களும் என் தேவனுக்கு மறைவானது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்னை பலவீனப்படுத்த பிசாசு அநேக காரியங்களை கொண்டு வந்து வைக்கலாம். அவன் கையில் என்னென்ன எடுப்பான் தெரியுமா? பாவம் போராட்டங்களை எடுப்பான், மனுஷன்களை எடுப்பான், நம்மளையே தூண்டி விடுவான், உலக ஆசைகளை கையில் எடுப்பான், பண ஆசைகளை கொடுப்பான். இப்படி அநேக விஷயங்கள் அவன் வைத்திருக்கலாம். ஆனால் என் தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அதிலிருந்து தப்பி செல்ல வழியை எனக்கு காண்பிப்பவர் என் ஆண்டவர். அவன் சொல்லுங்க, என் தேவனால் எவ்வளவு நல்லா இருக்குல்ல. சொல்லுங்க, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. உம்மால் ஒரு மதிலை நான் தாண்டுவேன். ஆமென். சொல்லுங்க, உம்மால ஒரு பெரிய சேனைக்குள்ள பாய்வேன்பா. எனக்கு பலன் இல்லை, நான் நீ என்னை பலப்படுத்துகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் பாய்வேன்.
நான் தாண்டுவேன். பிரச்சனைகளுக்கு பயந்து நான் நிற்க மாட்டேன். சொல்லுங்க, ஒரு தேவ பிள்ளை பிரச்சனைகளுக்கு பயந்து நிற்காது. நான் பராக்கிரமத்தை செய்கிறவள். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் பயந்து நிற்கிறவளும் அல்ல. ஆமென், பின்வாங்கி போகிறவளும் அல்ல. ஆமென், நான் நிர்விசாரமா எனக்கென்று நின்று நான் ஒதுங்கி போறவளும் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. என் தேவ திட்டத்தை என் வாழ்க்கை மூலமாய் செயலாற்ற என் தேவன் போதுமானவர். அதுக்கு நான் விட்டு கொடுப்பேன். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறதுனால இந்த கடினமான உலக காரியங்கள்ல ஒரு சேனை போல இருக்கிற இந்த விஷயத்துல ஆமென், நான் பாய்வேன். சொல்லுங்க, பாய்வேன். ஆமென், சொல்லுங்க, பாய்வேன். எதுவும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென், ஹல்லேலூயா. நான் தண்ணீர்ல நடந்தாலும் கூட ஆமென், நான் முழுகி போறது இல்லை. ஆமென், சொல்லுங்க, நான் தண்ணீரில் நடக்க கூடும், நான் முழுகி போக மாட்டேன். ஆமென், அதே போல அக்கினி மாதிரி பிரச்சனைகள் என் வாழ்க்கையில நேரிடத்தான் கூடும். ஆமென், சொல்லுங்க, அக்கினி என் பேரில் பற்றாது. ஆமென், ஹல்லேலூயா. என் ஜீவனுள்ள கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், உம்மால நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஆமென், உம்மால நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென், ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனம். என்ன இருக்க வாசிங்க. சர்ப்பங்களையும் சொல்லுங்க, சர்ப்பங்களையும் சொல்லுங்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சொல்லுங்க சகல வல்லமையை மேற்கொள்ளவும். சொல்லுங்க, மிதிக்கவும் மேற்கொள்ளவும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மிதிக்கவும் மேற்கொள்ளவும். ஹல்லேலூயா. அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அதிகாரம் பெற்றவங்க எப்படி நடந்துக்கணும்? ஆமென், ஹல்லேலூயா. அதிகாரத்தை யூஸ் பண்ணணும். ஆமென், சொல்லுங்க, என் தேவன் என் கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அது நான் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சர்ப்பங்களை ஆமென், ஹல்லேலூயா, சர்ப்பங்களையும் தேள்களையும் ஆமென், ஹல்லேலூயா, சத்ருவினுடைய சர்வ வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென், சொல்லுங்க, எல்லாமே ஏசப்பாவுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. ஆமென். என்னை இந்த உலகம் எப்படி பார்க்கலாம்? அவங்க பார்க்குற பார்வையே என்னன்னா ஒன்றுக்கும் உதவாத மாதிரி நம்மளை பார்க்கலாம். இல்லை அவங்க எப்போவுமே நம்மளை ஒரு அசட்டையாக எண்ணலாம். ஆமென், அவங்க எப்படி வேணால் நம்மளை பார்க்கலாம். ஆனால் தேவன் நம்மளை பார்க்குறது எப்படி தெரியுமா? அவங்க எப்படி பார்த்தாலும் அவன் நம்மளை கொண்டு வந்து அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றுகிறவர். ஆமென். தாவீதை அவனுடைய ஃபேமிலி எப்படி பார்த்துச்சு? அவன் ஒருத்தன் இருக்கான் சாமுவேல் கிட்ட அவர் சொல்றக்கார், இன்னொருத்தர் இருக்க, வேற யாராவது இருக்காங்களா? அவன் இன்னொருத்தர் இருக்கா, எல்லாத்துக்கு மேல அவன் ரொம்ப இளையவன், ரொம்ப சின்ன பையன். என்னது, ரொம்ப சின்ன பையன். ஆமென். உலகத்தின் பார்வையில நம்ம அப்படிதான். ஆமென். ஒண்ணு தெரியாதவங்க. வயசு எவ்வளவமா நமக்கு ஆயிருக்கலாம், நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து நடத்திருப்பார். ஆனா நம்ம மேல ஒரு முத்திரை என்ன தெரியுமா போடுவாங்க? இவனுக்கு என்ன தெரியும், இவளுக்கு என்ன தெரியும்? ஆமென்.
அப்படிதான் வச்சிருப்பார். சில நேரத்தில் நம்மளை தேவன் அப்படிதான் மறைவிடத்தில் வச்சிருப்பார். ஆனா என்ன பண்ணிட்டு இருப்பார் தெரியுமா? கற்று கொடுத்துட்டு இருப்பாரு, பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சொல்லுங்க, ஒரு நாளுக்காக. ஆமென். சொல்லுங்க, தேவன் சொல்லுங்க, என்ன பாருங்க, தேவன் என்னை பராக்கிரமசாலியா உலகத்துக்கு காட்டுற ஒரு நாள் இருக்குது. அது வரைக்கும் மறைவிடத்தில் என்னை வைத்து ஒவ்வொரு நாளும் யுத்தத்துக்காக நீர் என்னுடைய விரல்களை பழக்க வைக்கிறீர். வெண்கல வில்லும் என் கைனால. ஆமென். சொல்லுங்க, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறீர். என்ன பண்றாரு பாருங்களேன். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பலவீன நல்ல பலவானா தேவன் சொன்னார். பலவீன நல்ல பலவானான் தேவன் சொன்னார். பலவானான் தேவன் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமே, ஹல்லேலூயா. ஆரோக்கியமே. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் நீரை போக்கும் நல்மருந்து. இயேசுவின் இரத்தம் இனி போக்கும் நல் மருந்து, இனி போக்கும் நல் மருந்து. நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால். புண்ணியரின் காயங்களால். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் பலவீனன் அல்ல. ஆமென். சொன்னது யாரு? எஸ். ஆமென். ஹல்லேலூயா. உலகம் என்னை பலவீனனாய் பார்க்கலாம். ஆனா அதை நான் அப்போதே சொன்னேன் தெரியுமா? தேவன் வெளிப்படுத்துற நாள் வரைக்கும் பாருங்க, ஒரு மறைவிடத்தில் அவரோடு கூட. சொல்லுங்க, அவரோடு கூட ஒரு டைட் பாண்டிங்கில், ஒரு ஃபெலோஷிப்பில் எங்களை இருக்க பண்ணுகிறார். நான் நினைக்கிறேன், நாங்கள் பராக்கிரமசாலிகளாய் வெளியே தோன்ற நாளில் இருக்கிற சந்தோஷத்தை விட நம்ம அவரோடு கூட தனித்து சில விஷயங்களை போவோம் பாருங்க, அதுதாங்க இனிமையானது ஒரு தேவ பிள்ளைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு நீங்க தான் வேணும், உம்மோடு கூட இருக்கிற உறவு தான் வேணும். ஆமென். நீர் என்னை வித்தியாசன பாதையில் சில நேரத்தில் நடத்துகிறீரப்பா. ஆனாலும் ஒரு குருடனை போல உங்க பின்பாக வர என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் நான் நினைக்காத மேன்மையில என்னை வைத்து அழகு பார்ப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அநேக காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 91:13 ஒரு வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ பாருங்க, நீ நடந்து மிதித்து போடுவாய். ஆமென். சிங்கத்தின் மேல் சொல்லுங்க, சிங்கத்தின் மேல் நான் நடப்பேன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை இடத்துல தேவன் நமக்கு இந்த ஒரு உறுதியான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்காரு இல்லையா? ஆமென். நீ செய்வ, உன்னால முடியும், நீ நடப்ப, நீ என்ன பண்ணுவ, மேற்கொள்ளுவ. அநேக நேரங்கள் தேவன் எங்களோடு கூட பேசியிருக்கிறாரே. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்படியே என் தெய்வன் செய்வார். ஆமென். சிங்கத்து கூட்டத்து மாதிரி சில நேரத்தில் மனுஷர்கள் எங்களுக்கு பிரச்சனை பண்ணலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் தைரியமாய் நான் நடப்பேன்.
ஹல்லேலூயா. நீங்க அதே போல சங்கீதம் 18க்கு வந்துருங்க. 18:37 வசனம். ஆமென். அதுக்கு முன்னால இன்னைக்கு வாசிச்சு அந்த வசனத்தை திரும்பி வாசிலும். என் தேவனால பராக்கிரமம் செய்வோம், அவரே ஆமென் ஹல்லேலூயா, அவரே உங்களை சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். இப்போ வாங்க சங்கீதம் 18:37 வசனம். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவனாலே நான் பராக்கிரமத்தை செய்வேன். ஆமென் ஹல்லேலூயா. அவர் என்னை ட்ரைன் பண்ணுகிற நாள் ஒன்று இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமென். ட்ரைன் பண்ணுற நாளில் நம்ம அதிகமாக நம்மளை பலப்படுத்துவார். அதன் பிறகு அவர் சொல்கிறாரு பாருங்க, தாவீது, என் சத்ருக்களை நான் கொஞ்ச நாள் அமைதியே இருக்கிற மாதிரி தான்ப்பா இருக்கும். சில நேரத்தில் சத்ரு தான் ரொம்ப பெருசாக தெரியும். அந்த நேரத்தில் சொல்லுவார், ஆண்டவர் அமைதியை இருன்றுவார். அந்த நேரத்தில் அமைதியை இருங்க. ஆமென். ஆனால் தேவன் என் சத்ருக்களை எனக்கு கீழே ஆமென் மடங்க பண்ணுகிற ஒரு நாள் இருக்கு. அப்போ சொல்வார் போகணும், அப்போதான் போகணும். ஆமென். சொல்லுங்க, என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். ஆமென். சொல்லுங்க, எனக்கு சத்துருவா இருக்கிற விஷயத்தை நான் பிடிப்பேன். பிடிச்சு என்ன பண்ணுவேன்? அழிப்பேன். சொல்லுங்க, பிடிப்பேன். சொல்லுங்க, பிடிப்பேன், அழிப்பேன். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் 38வது வசனத்தை வாசிங்க. ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவன் திரும்பி தன் தலையை தூக்கவே முடியாத அளவு என் காலின் கீழே அவனை வைத்து வெட்டுவேன். ஆமென் ஹல்லேலூயா. மனுஷர்களை சொல்லல, பிரச்சனைகளை, போராட்டங்களை, பலவீனங்களை. ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆவில நிரம்பி இந்த விஷயத்துல நான் செய்வேன். ஆமென் ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவில நிரம்பும் போது சத்ருக்கு பின்பாக தொடர்ந்து அவனை வெட்டுகிற அனுபவம் நமக்கு வேணுங்க. ஆமென். எத்தனை பேர் ஆவி நிறைவை பெற்று இருக்கிறீர்கள்? ஆமென் ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல இருக்கும்போது, சோர்ந்து போகும் போதெல்லாம் ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சொல்லுங்க, அப்போதான் அவனுடைய சகல கிரியைகளையும் அழிக்க முடியும். ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க 39வது வசனம். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தினால் இடை கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். ஆமென். சொல்லுங்க, நான் பராக்கிரமசாலி. ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை பேர் பராக்கிரமசாலி இருக்கிறீங்க? கை தூக்குங்க பாப்போம். சொல்லுங்க, என் மேல் எழும்பி இருக்கிறவளை, என் மேல் எழும்பி இருக்கிறவனை. ஆமென் ஹல்லேலூயா. என் காலின் கீழ் ஆமென் மடங்க பண்ணுவேன். ஆமென். நான் சொன்ன மாதிரி கை பண்ணீங்களா? ஆமென். என் மேல் எழும்பிருக்கிறவங்களை என் கீழ் மடங்க பண்ணுகிற தெய்வம். ஆமென் ஹல்லேலூயா. நான் பராக்கிரமத்தை செய்யும்படிக்கு 40வது வசனம் பாருங்க. நான் ஏன் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களுக்கு விரோதமாய் போராடிட்டு இருக்கிற சத்துருவின் கிரியைகளை உங்களுக்கு அழிக்கத்தக்கதாக உங்க கையில ஒப்பு கொடுப்பார். ஆமென் ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பேன், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிப்பேன், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே
ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் சொன்னது என் வாழ்க்கையில சொன்னதுதான். ஆமென். அல்லேலூயா. அவர் எப்படி செயலாற்றி முடிப்பார் தெரியுமா? என்னை கொண்டே. சொல்லுங்க, என்னை கொண்டே, என்னைய பலப்படுத்தி. ஆமென். அல்லேலூயா. என்னை பின்தொடர வைப்பார். சொல்லுங்க, என்னை பின்தொடர வைப்பார். ஆமென். ஆவியானவர் அந்த அளவா என்னை பலப்படுத்துவார். ஆமென். சத்ருவுடைய காரியங்கள் பெரிய காரியங்களாய் இன்னைக்கு தெரிந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமைக்கு நிகரானது எதுவுமே கிடையாதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் கையால் நான் தொடங்கின அத்தனை காரியங்களையும் ஆமென் ஹல்லேலூயா சம்பூர்ணமாய் முடிக்கும்படிக்கு என் தேவன் உதவி செய்வார். ஆமென். பாதியில நான் விட்டு போக விட மாட்டார், பின்வாங்க விட மாட்டார். ஆமென். அது எப்படிப்பட்ட காரியங்களானாலும் சரி. ஆமென். ஹல்லேலூயா. என் கையை கொண்டு தொடங்கின விஷயம் ஊழியங்களாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய வியாபாரங்களாகட்டும், விசுவாசமாகட்டும், தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பாகட்டும், எந்த காரியங்களை நாங்கள் தொடங்கி இருக்கிறோமோ அந்த காரியத்தில் அவர் ஒரு சம்பூர்ணத்தை தான் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் தாவீதுக்கு போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரே. சொல்லுங்க, என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அது இரத்தத்தினாலானது. ஆமென். இரத்தத்தினால என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அவர் போய் சொல்லுவாரா? ஆமென். என்னை தோற்றவளாய் விட்டு விடுவாரா? நான் பலவீனமற்றவளா என்னை பலவீனவளா என்னை விட்டு பார்ப்பாரா? ஆமென். என்னை பலப்படுத்துவார். ஆமென். சங்கீதம் 108 மறுபடியும் வந்துருங்க. அதில் 1வது வசனம். சங்கீதம் 108 இதுடைய இதே மாதிரி சங்கீதம் 57லையும் 60லையும் இதே மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இது பேக்ரவுண்ட் என்னன்னு சில நேரத்தில் நான் நேற்று சர்ச் பண்ணும்போது சில இடத்துல இருக்குது. அவன் தாவீது சவுலுக்கு பயந்து குகையில் இருக்கும்போது இதே வரிகள். தாவீது சவுலுக்கு பயந்து தான் உயிருக்கு பயந்து இருக்கும்போது தான் இந்த அளவான ஒரு அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தின் அறிக்கையும் அனலும் இருந்துச்சுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க 2 சாமுவேல் 8வது அதிகாரம் தான் 108 நாங்கள் வாசிக்கிறோம் போது இதுக்கு அது இணையா இருக்கிறது. இங்க என்ன, தாவீது ராஜா ஆயிட்ட பிறகுமே அவனுடைய முழு நம்பிக்கை யார் மேல? கர்த்தர் மேலே தான். ஆமென். நீ 1வது வசனத்தை பாருங்க. தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது அப்படின்னா இதுல ஆயத்தமா இருக்கிறதுன்னு இருக்குது. ஆனா ஆர்சி பைபிள்லயோ இங்கிலீஷ்ல பார்க்கும்போது உறுதியா இருக்கிறது. சொல்லுங்க, நான் பராக்கிரமத்தை செய்யணும்னா எனக்குள்ள உறுதியான ஒரு இருதயம் எனக்கு வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எந்த நேரமும் எந்த சூழ்நிலையும் நான் கிறிஸ்துவை தான் பின்பற்றுவேன் என்ற உறுதி எனக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. அவன் குகையில இருந்தாலுமே அவனுடைய இருதயம் உறுதியா இருந்துச்சு தேவன் மேல. ஆமென். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்க, தேவனை நம்ப, தேவனை பின்பற்ற உறுதியா இருந்தான். அதே போல அவன் ராஜா ஆயிட்ட பிறகும் கூட அவனுடைய இருதயம் பணத்து மேல சாயல, அதிகாரத்து மேல சாயல, மனுஷங்கள் மேல சாயல. அப்போ கூட அவன் மனதெல்லாம் கர்த்தர் மேலதான் உறுதியா இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? ஆமென். சொல்லுங்க, நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வைப்போமா? ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையும் உங்க மேல வைத்திருக்கிற அன்பிலையும் பாசத்திலையும் விசுவாசத்திலையும் ஆமென் உறுதியா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு பாட்டு அழகா பாடு. உயர்வோ தாழ்வோ மரணமோ
ஜீவனோ ஆராதிப்பேன் இயேசுவை. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ சுகமோ வியாதியோ ஆமென். எந்த சூழ்நிலையிலுமே ஆமென் சொல்லுங்க, என்னுடைய சூழ்நிலைகள் என் தேவன் மேல வைத்திருக்கிற அன்பை குறைக்குதுன்னா நான் தேவனை உண்மையாய் மனதார நேசிக்கவில்லைன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத நேரத்தில் தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தை நான் குறைக்கிறேன்னா நான் தேவனை முழு மனதாய் நேசிக்கவில்லைன்னு தான் அர்த்தம். பரிசுத்தவான்கள் அதனால தான் பாடியிருக்கலாம், இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதையும் கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஈஸியா அது இல்லை. சாவு எனக்கு ஆமென். அந்த அளவான ஒரு கிறிஸ்துவின் மேலே ஒரு உறுதியான ஒரு அன்பும் விசுவாசமும் தான் எங்களை பராக்கிரமசாலியாய் மாற்றும். ஆமென். பாஸ்டர் இன்னைக்கு வர்ஷிப்ல சொன்ன அந்த வாக்கியம் சில காரியங்கள் தேவன் நம்மளோடு கூட இடைப்பட்டார். நானே உண்மையிலே என் ஆவிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவர் நமக்காக வைராக்கியம் இப்போ எகிப்து நாட்டில இருந்து பார்வோன் இவங்களை விட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு வைராக்கியமா எப்படி அவங்களை பிடிச்சிடணும்னு கொன்றணும். பிசாசு வைராக்கியமாய் நம்மளை அழிக்கணும்னு வந்தாலுமே ஆமென், தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற வைராக்கியம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஆமென். என்னை அழிக்க வந்தவனை அதே சமுத்திரத்தில் அழிக்க வைப்பது தான் தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற வைராக்கியம். ஆமென் சொல்லுங்க. பிசாசே இவ்வளவு வைராக்கியம் கொண்டானா என்னை அழிக்க, என்னை வாழ வைக்க என் தேவன் எந்த அளவு வைராக்கியம் கொள்வார்? ஆமென். அவருடைய வைராக்கியம் தானங்க, அவர் நம்ம மேல வைத்த அன்பு அதனுடைய வைராக்கியம் தானங்க இந்த உலகத்துக்கு வர வச்சது. அவ்வளோ பெரிய சிலுவையின் மரணத்தை அவர் வந்து அதை கடக்க போக பண்ணினது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. கிறிஸ்து நான் என் மேல வைத்த அன்பும் அந்த வைராக்கியம் தானே, என் மேல வைத்த ஒரு அன்பின் வைராக்கியம் தானே. இந்த உலகத்துல ஒரு கணவன் மனைவியோ இல்ல காதலர்கள் சொல்ற காரியங்கள் இருக்குது இல்லையா, அப்பவே கிடைக்காட்டா நான் உயிரை விட்டுருவேன்ற அளவு சிலர் வந்துருந்தாங்களே, அது வைராக்கியம் தானே, அது இந்த உலகத்து தானே, அது அழுந்து போகிறது தானே. இப்படி இருக்கும் ஒரு தேவன் என் மேல வைத்திருக்க வைராக்கம் அது எவ்வளவு பெருசு. ஆமே. நான் எப்படி இருக்கிறேன் இன்னைக்கு, நான் எப்படி இருக்கிறேன்? தேவன் மேல வைத்திருக்கிற அன்பும் சொல்லுங்க, அன்புதான் எனக்குள்ள. அவரு சொல்றது அதான் சொல்றாரு, அந்த வசனம் அழகா இருக்குல்ல, என் தேவனுடைய வீட்டு மேல நான் வைத்த வைராக்கியம் எனக்குள்ள எப்படி இருக்கிறது? என்னை பட்சித்தது. ஆமென். கிறிஸ்து சபையை குறித்தும் அந்த அளவாய் வைராக்கியம் பாராட்டுகிறவர். ஆமென். பட்சித்ததுன்னா என்னது? சாம்பலாக்கிடுச்சு. நம்ம எப்படி தேவன் இடத்தில் இருக்கிறோம் நம்ம இருந்ததுக்கு தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஒரு உறுதியான இருதயத்தை எனக்கு கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உம்மை நேசிக்கிறதுக்கும் உம்மை பின்தொடர்றதுக்கும் தேவ திட்டத்தில் நான் நிலைத்து நிற்கிறதுக்கு எனக்கு தேவை உறுதியான ஒரு இருதயம். ஆமென் சொல்லுங்க. எதுவுமே அசைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. எதுவுமே அசைக்க கூடாது. அந்த அளவில் நான் ஆண்டவர் மேல் எப்படி இருக்க வேண்டும்? உறுதியாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. 7வது வசனம் கடைசியில் சொல்லி முடிச்சிருந்தேன். தேவன் தன்னுடைய பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையினால் களி கூறுவேன்,
ஆமென். சில கீழே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டில் போய் வாசிங்கன்னா சீக்கிரமே பங்கிடுவேன், சுக்ரோத்தின் பள்ளத்தாக்கில் அளந்து கொள்வேன். தன்னுடைய ஆசீர்வாதத்தை தேவன் தனக்கு வைத்திருந்த நன்மையை அவர் சொல்வார். எதை அவர் பேஸ் பண்ணி சொல்றார் தெரியுமா? தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். சொல்லுங்க, தேவன் தன்னுடைய வார்த்தையை கொண்டு விளம்பியிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை கொண்டு நான் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பேன், எனக்குரியதை நான் சுதந்தரிப்பேன். ஆமென். எத்தனை பேர் வார்த்தையை சுமந்து வந்திருக்கிறீங்க இன்றைக்கு? எத்தனை பேர் இருதயத்தில் வார்த்தை இருக்கிறது? ஆமென். விசுவாசம் நிறைந்த வார்த்தை இருக்கிறது. தேவன் உங்களுக்கு அனுப்பின வார்த்தைகள் எத்தனை பேர் இருதயத்தில் வைத்திருக்கிறீங்க? அந்த வார்த்தை தான் உங்களுக்குள்ள ஒரு பலனை கொடுக்க போதுமானது. ஆமென். சொல்லுங்க, தேவன் விளம்பி இருக்கிறார். அந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் சுதந்தரிப்பேன், நான் மேற்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, 2 விஷயத்தை நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று, உறுதியான இருதயம். அதுக்கடுத்து தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை, ஆமென், வாக்குத்தத்தங்களை நான் என்ன பண்ணுகிறேன்? அதை விசுவாசிப்பேன். 3வதாக, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா. 3வது காரியம், எந்த விஷயத்திலும் நான் மனுஷருடைய உதவியை நாட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது தன்னுடைய எந்த ஒரு நெருக்கத்திலையும் போய் மனுஷரிடத்துல உதவி கேட்க மாட்டான், தேவனிடத்துல தான் கேட்பான். ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதும் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் தேவன் தான். எந்த இக்கட்லையும் தேவன் தான். வேற அதர் ஆப்ஷனே அவன் கண்ணுக்கு முன்னாலே வைக்க மாட்டான். ஆமென். அவன் நெருக்கத்தில் இருக்கும் பொழுதும், அவன் ராஜானும் பொழுதும் எப்பொழுதும் உதவி, ஆமென், தேவன்தான். ஆமென். அவன் எப்படி தெரியுமாங்க? தாவீதுடைய இருதயம் ரொம்ப நமக்கு தேவை. அவன் இக்கட்டில் யார்கிட்ட போய் உதவிக்கு நிற்கல. அதே போல அவனுக்கு இக்கட்டில் உதவி செய்த யார் ஒருத்தையும் அவன் மறக்கவே இல்லை. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பைபிளை நீங்கள் நல்லா ரீட் பண்ணாலே, நீங்கள் 2 சாமுவேல்ஸில் அவன் ராஜா ஆயிட்ட பிறகு அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் தனக்கு உதவி செய்தாங்களோ அத்தனை பேருக்கு உதவி செய்யறாங்க. உண்மையில நான் பார்க்கும்போது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். எதுவுமே மறக்கலவே. சின்ன சின்ன உதவி செய்தவங்கள கூட ஞாபகம். அதுல தான் நான் போன வாரத்துக்கு முந்தின வாரத்தை 2 வாரத்துக்கு முந்தின போய் மேவி போசத்துக்குள்ள காரியத்தை சொன்னேன்ல. ஆமென். அதுல ஒரு உதவி தான் அது. ஆமென். அவனுடைய ஹார்ட் ரொம்ப கர்த்தர். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய ஹார்ட் தான் எனக்கு ஏற்றதை நான் கண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவங்க தானங்க பராக்கிரமத்தை செய்ய முடியும். ஆமென். சொல்லுங்க, தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சையும் விருப்பத்தையும் பாரத்தையும் அவரிடத்தில் நான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்போதான் தேவனுக்காக நான் பராக்கிரமத்தை செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இன்னைக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார். ஏதோ ஒரு வார்த்தையை நினைக்காதீங்க. ஆமென். இதில் தேவன் உங்களுக்கு என்ன கற்று தந்திருக்கிறாரோ அதுக்கு உங்களுடைய செவியை சாய்த்து உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை கொண்டு சாத்தானை அழிக்க திட்டமிட்டிருக்கிறார். நீங்கள் பராக்கிரமசாலிகள். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா உங்களை ஆசீர்வதிக்க. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசியுங்கள். நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை, எல்லாரும் சொல்லுங்க, என்னை சாத்தான் மேற்கொள்ள முடியாது. சீட்டு கிழிச்சாச்சு. சத்தமா சொல்லுங்க. சிலுவையிலே அவன் சீட்ட முகத்தரைய கிழிச்சாராங்க, வெளியரங்கமான கோலமாக்கினாரா.
அல்லேலூயா, ஆமென். நீங்க அதை கொலோசியர்ல கொஞ்சம் படிச்சிடலாமா? ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. திருப்புங்க, எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து படிங்க. உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட என்ன பண்ணினார்? கவனியுங்கள், பாவங்களில் இருந்து நம்மை உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்தார். வெற்றி யாருக்கு? ஆமென், மன்னிக்கப்பட்டவர்களுக்கு. கவனிக்கிறீங்களா? யூத், எவ்ரிபடி மஸ்ட் ஹியர் வெரி கிளியர்லி. யூத், சின்ன பிள்ளைகள் எல்லாம் கவனிக்கணும். ஆமென். ஏதோ இஷ்டத்துக்கு வாழ்றது அல்ல, நம்ம இஷ்டத்துக்கு நடக்கிறதா பாவங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிடுங்க. ஆமென். நினைச்ச வழியில போகிறது, நினைச்சதை பார்க்கிறது, நினைச்சதை பேசுறது, பைபிள் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அக்கிரமம் என்றாலே என்ன அர்த்தம்னா அது இஷ்டத்தின்படி வாழ்ற வாழ்க்கை. ஆமென். வேதத்துல பழைய ஏற்பாட்டில் திட்டமா இருக்குது, பெற்றோருக்கு கீழ்ப்படியாத அடங்காத பிள்ளைய இந்த வேதம் சொல்லுது கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லுது. புதிய ஏற்பாட்டில் அது மாறல. கீழ்ப்படியாதவர்கள் வாக்கு தத்தத்தையோ ஆசீர்வாதத்தையோ பெற முடியாதுன்னு தான் சொல்லி இருக்குது. பிள்ளைகளை வசனம் சொல்லி இருக்குது நடக்க வேண்டிய வழியில சத்தமா. நீங்க என்ன பண்றீங்க? பிழைக்க வைக்க வேண்டிய விஷயத்தை பிழைக்க வைக்கிறீங்க. அதுல அந்த பிள்ளை 1000 கேள்வி கேட்குது, கெட்ட வார்த்தை பேசி உங்களை திட்டுது. என் பிள்ளை இன்னுமா பேசுது, வாயில 2 கொடுக்கணும், சப்புண்டு. பேசுவியா? கவனிக்கிறீங்களா? வசனத்தை கவனிக்கிறீங்களா? எவ்ரிஒன் நல்ல வார்த்தைகளை கவனியுங்கள். உங்களுடைய பாவங்களிலிருந்து நீங்கள் முதலாவது மன்னிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்பொழுதுதான் 14ஆம் வசனம், நமக்கு இருந்த கையெழுத்தை குலைத்து, சொல்லுங்க, கிழிச்சி. அல்லேலூயா, சொல்லுங்க. பாவம் செய்தால் பிசாசு என்னை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான், நான் குற்றவாளிதான். அல்லேலூயா. ஆனால் பரிசுத்தமாகி விட்டால் எனக்கு விரோதமாக எழுதப்பட்டதுல என்ன ஆயிரும்? அல்லேலூயா. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, நான் திரும்ப அதை கொஞ்சம் சொல்றேன். ஒரு அப்பா வாத்து வளர்த்தாரு. அப்பா இல்லாத நேரத்தில் பிள்ளைகள் 2 போய் விளையாண்டதுல ஒரு வாத்தை தம்பிக்காரன் அடிச்சு கொன்னுட்டான். அப்பா வந்த உடனே சொல்லக்கூடாதுன்னா அக்கா சொல்றா, இங்க பாரு, ஸ்கூலுக்கு என் பைக்கிட்ட தூக்கணும். இங்க பாரு, உனக்கு 3 இட்லி வச்சா 1 இட்லி எனக்கு கொடுத்துடணும். இங்க பாரு, என் தட்டை நீ தான் கழுவணும். இங்க பாரு, எனக்கு பென்சிலை கொடுத்துடணும். இப்படி அவ டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கா? இந்த தப்பு பண்ணவனை தனக்கு பயன்படுத்திக்கிட்டே இருக்கா. இப்போ இந்த பயலுக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு, நம்ம போய் அப்பாட்ட ஒப்புரவாயிட்டா என்ன? அப்பா கிட்ட போய் நம்ம நடந்ததை சொல்லிட்டா இந்த மண்டச்சீனி என்ன பண்ண மாட்டா, இப்படி போட்டு மாவரைக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு அவ ஒரு நாள் கடைக்கு போயிருந்த நேரத்துல இவன் அப்பா ரூமுக்கு போய் அழுதுகிட்டே, டேடி டேடி என்னை மன்னிச்சிருங்க டேடி, இப்படி வாத்து ஒரு நாள் இப்படி ஆயிட்டு டேடி. அவர் சொன்னார், போடா, வாத்து தானே போச்சு, நீயா ஏதாவது ஆன, சரி விட்டுரு அப்படின்ட்டார். அன்னைக்கு நைட்டு சாப்பாடு, சாப்பிட உட்காரும் போது 3 இட்லி அவனுக்கு வைக்கப்படுகிறது. இவ அப்படிங்கிறான். அவன் ஒண்ணுமே பண்ணிக்கல. அவ ஒரு மாதிரிலாம் நெளிகிறா, ஒண்ணுமே இல்லை. மெதுவா சொன்னா வாத்து அப்படின்னா, இவன் சொன்னா அது நேத்து அப்படின்னா. என்னது நேத்தோட உன் கதை க்ளோஸ். எல்லாரும் சொல்லுங்க, சிலுவையோட உன் கதை. என்னை ரத்தத்தினால கழுவி இருக்கிறார். அதை தான் நம்ம பாட்டு பாடணும், ஆட்டுக்குட்டி ரத்தத்தை. நான் பாவின் யார்கிட்ட ஒத்துக்கிட்டேன்? மனுஷங்கிட்ட ஒத்துக்கிட வேண்டியதில்லை. ஆனா உங்களை கர்த்தருக்கு முன்னாடி தினந்தோறும் நிறுத்தி என்னை பரிசுத்தமாக்கும், என் பாவங்களை மன்னியும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையில அறிக்கை பண்ணியே எழுதி வச்சிருக்கிறாரு, பாவியில் பிரதான பாவி. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையை டெய்லி நீங்க சொல்லணும், எனக்காய் அவர் சிலுவையில
கையெழுத்தெல்லாம் குலைச்சு. கையெழுத்துனா என்ன தெரியுமா? உங்களுக்காக சாத்தான் எதிராய் வச்சிருந்த திட்டத்தை எல்லாம், அந்த அந்த சரத்துகளை எல்லாம் குலைச்சிட்டார், கிழிச்சிட்டார். அதை நடுவில் இருந்து எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, சத்தமா படிக்கலாமா? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான அவைகளின் மேல் சிலுவையில் என்ன சிறந்தார்? வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, ஆமென். அடிக்கடி நம்ம பாடுறோம்ல, ஜெய கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? இன்னைக்கு ஆராதனையில் ஆவியானவர் சிலட்ட திட்டமா சொன்னாரு, இன்னும் மனுஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரியா? ஆவிய வரட்டும், ஈவிய வரட்டும், அவங்க எனக்கு ஓகே சொல்லட்டும். ரொம்ப பேர் மனுஷனுக்காக வெயிட் பண்ணியே உங்க வாழ்க்கைய நரகமாக்கிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொன்னார். இன்னும் அம்மா மனசு வைக்கட்டுமே, அப்பா மனசு அவங்க வைக்கவே மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே மனசுல வேற வச்சிருக்கிறாங்க. நீங்க வேற இல்லாம போகணும்னு திட்டம் வச்சிருக்கிறாங்க. Do not wait for man. ரொம்பவர் எல்லாரையும் கைக்குள்ளேயே வச்சிருக்கணும்னு நினைப்பு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, நீங்களும் நானும் எந்த மனுஷன் கையில இல்ல. வசனம் சொல்லி இருக்குது, இதோ என் உள்ளம் கையில. புரியுதா? ஆமா, பிள்ளைகளை குறித்து வசனம் என்ன சொல்லி இருக்குது? கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லி இருக்குது. காசுக்காக பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லல. இன்னைக்கு ரொம்பவர் மேல மனுஷனுடைய அடிமைத்தன ஆவி, அததான் சொல்றார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் என்ன பண்ணினார்? ஹல்லேலூயா. நீங்க தான் பாடணும், ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார், எப்படி நடத்தி விடுவார். சரி, கவனிங்க கவனிங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட முக்கியமா சொல்ல வந்த காரியம் என்ன தெரியுமா? சபைனா என்னதுன்னு உங்ககிட்ட ஆண்டவர் கேட்க சொன்னார். நீங்க பதில் சொல்லுங்க. வாட் இஸ் சர்ச்? சர்ச்னா என்ன? நல்லது கெட்டதற்கு கூட இருப்பது அப்படின்னு ரொம்பவருடைய நினைவில் இருக்கிறது. சபை என்பது நல்லது கெட்டதற்கான ஒரு சங்கம் அல்ல. சபை நல்லவற்றிலும் வசனம் சொல்லி இருக்குது, அழுகிறவர்களோடு என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுறவர்களோடு என்ன பண்ணுங்க. இது நம்முடைய கடமை. மாறாக இதைவிட மேலான ஒரு காரியம் இருக்கிறது. சபை என்றால் என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளின் ஐக்கியம். சர்ச்சு என்பது என்ன? ரட்சிக்கப்பட்டவர்களுடைய சங்கமம், ஐக்கியம். அல்லேலூயா. ஏன்னா நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனம் 46 47 வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் ஒரு மன, இங்கதான் இன்னைக்கு பிரச்சனையே இருக்கு. சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு, ஆனா என்ன மட்டும் வர மாட்டேங்கி. ஹலோ, என்ன மனம் வர மாட்டேங்குது? ஒரு மனம். அல்லேலூயா. வேற வேறதான் அப்படிலாம் இல்லை. நாங்கள் ஒரு மனப்பட்டு இருக்கணும். தேவாலயத்தில் அனுதினமும் என்ன பண்ணிருக்கணும்? தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத. இது கொஞ்சம் இடிக்குது, ஒரு மனம் இடிக்குது. அனுதினமும் தேவாலயத்துக்கு வந்துடுவாங்க, அப்பம்லாம் ஒழுங்கா பிச்சிருவாங்க. ஆமா, கிடைச்சதை பிச்சு அடிச்சிருவாங்க, மகிழ்ச்சியோடலாம் இருப்பாங்க. ஆனா கபடம் இல்லாத இருதயத்தில் காசு கொடுத்தாலும் சில நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி போஜனம் பண்ணி அடுத்து தேவனை துதித்து ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் என்ன பண்ணினார்? சபையில் ரட்சிப்பின் அனுபவத்துக்காக தான் சேர்க்கப்படுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிப்பு எப்போது நடக்க வேண்டியது? இயேசுவை அறியும் போது. சத்தமா, இயேசுவை அறியும் போது என் பழைய பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறேன்.
இந்த நாட்களில் இந்த நாட்களின் பாவத்துக்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் என்ன அடைந்து கொண்டே இருக்கிறேன்? ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஆமென். அவர் வரும்போதோ அந்த நித்திய ரட்சிப்பை என்ன பண்ணுவேன்? சுதந்தரிப்பேன். வாயை திறந்து சொல்லுங்க. ரட்சிப்பு என்பது தொடர்ந்து ஒரு நாள்ல முடிஞ்சிடாது. அல்லேலூயா, ஆமென். இப்போ இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படின்னா நீங்க அந்த அதிகாரத்துல பாருங்க, இந்த பேதுரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளின் முதல் 4 படி சொல்லுகிறார். அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் 2ஆம் அதிகாரத்துல பாருங்கள். 2ஆம் அதிகாரத்துல 38வது வசனத்தை பாருங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன திரும்பி முதல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள்கிட்ட இருக்க வேண்டிய அடையாளம் என்ன? திரும்புதல். அல்லேலூயா. வாழ்க்கையில மாற்றம். எதுல மாற்றம்? வாயில மட்டும் இல்ல. சிலர் வாயிலையும் மாறல. வாழ்க்கையில மாற்றம் எப்படி வரும் தெரியுமா? சிந்தனைகளில் மாற்றம். எங்க மாற்றம்? இந்த சில ஆட்டோல 2 வார்த்தை போட்டிருக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஒருத்தன் போட்டிருக்கிறான் எண்ணம் போல் வாழ்வு. அதுல ஒரு பாதி அர்த்தம் இருக்குது. நல்ல எண்ணம் இருந்தால் நல்ல வாழ்வுன்னு அர்த்தம். சிலவன் இதை தப்பாவே போட்டுட்டான், மனம் போல் வாழ்வான். என்னது? இது சரி கிடையாது. ஏன்னா அவங்களே தான் சொல்லியிருக்காங்க மனம் ஒரு குரங்கு. அப்போ எப்படிதான் வாழ்வு? குரங்கு போல் அப்படியா வாழ முடியும்? நம்முடைய எண்ணங்கள். சத்தமா சொல்லுங்க. என் கூட வார்த்தைக்கு வந்துட்டீங்களா? அப்போ என் குணம் மாறணும். என்ன மாறணும்? ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் கேரக்டர்ல மாறவே இல்லைன்னா, புருஷனை என்ன வார்த்தையும் சொல்லி திட்டுறது, மனைவியை எக்கு தப்பா பேசிடுறது, பிள்ளைகளை கவனிங்க. நம்ம கேரக்டர்ல மாற்றம் வரலன்னா ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார் தெரியுமா? ஆண்டவர் எப்போதுமே நம்முடைய குணாதிசயங்கள்ல தான் மாற்றம் எதிர்பார்க்கிறார். ஆவியின் கனியோ அன்பு. பொதுவா புரிஞ்சுக்கிடுங்க, இந்த மனம் திரும்புதலும் ஞான ஸ்நானத்துக்கும் ஆண்டவர் உதவி செய்வார். அந்த உதவியை வாங்கிக்கணும். ஆண்டவர்கிட்ட டெய்லி உட்கார்ந்து இந்த மனம் திரும்புதலுக்கான ஜெபங்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் உங்கள் மனதை செலுத்தி? ஏன்னா ஜெபம் என்றாலே என்ன? ஜெபத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, அடுத்து உன் கதவை பூட்டி அந்தரங்கமாய் பார்க்கிற. அதை இப்படி வந்துருங்க. பிதா கவனிப்பது நம்முடைய அந்தரங்கத்தை, அம்பலத்தை அல்ல. நம்ம ஊர்ல சூப்பரா சொன்னாங்க, ரொம்ப பேருக்கு மறந்துட்டு நான் திரும்ப சொல்றேன். அறையில ஆட தெரியாதவன் அம்பலத்திலையும் ஆட முடியாது. ஜெப அறையில போய் தேவ சமூகத்துல கேரக்டர்ல ரொம்ப பேருக்கு ஜெபம் தெரியும். என்ன தெரியுமா தெரியும்? பரலோக பிதாவே, உங்க நாமத்தை நான் உயர்த்துகிறேன். ஏசப்பா, இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். இப்படி உதறிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் கேட்பார், கொஞ்சம் பொறு, கொஞ்சம் பொறு. முதல்ல உன் ஹார்ட்டை தர, உன் கேரக்டரை நான் கொஞ்சம் பார்க்கணும். எதை பார்க்கணும்? சாரி, நான் உங்களை ரொம்ப தாழ்மையாக கேட்குறேன். இங்கே இருக்கிற நீங்கள், நான் முழு தாழ்மையோடு சொல்லுகிறேன், எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற யாருடைய கேரக்டர் இப்போ என் மைண்டுக்கு முன்னாடி இல்லை. என் எண்ணத்தில் ஃபுல்லாக இப்போ இருக்கிறது, நான் என்னை மாற்ற வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் இன்னும் மாற வேண்டியது எக்கச்சக்கம் இருக்கிறது. ஏன்னா மனம் திரும்புதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும்
அநேக தவறுகளை செய்து 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 சரி, மனம் திரும்பினவர்களுக்கு தான் இரண்டாவது அங்கே என்ன சொல்லப்படுகிறது? 2ஆம் அதிகாரத்தின் 38ஆம் வசனத்தில் ஒவ்வொருவரும் சபையில் சேர்ப்பதற்கென்று சீக்கிரமா என்ன எடுத்துருங்க, கம்யூனியன்ல அப்பமும் ரசமும் வாங்கணுண்டு என்ன எடுத்துருங்க, பாவ மன்னிப்புக்கென்று. அல்லேலூயா சொல்லுங்களின் பாவ மன்னிக்கப்பட்டு இயேசுவோடு அடக்கம் பண்ணப்பட்டு அந்த தண்ணீரிலிருந்து எழும்பும் போது இயேசுவோடு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? இயேசுவுக்காக ஜீவிப்பேன். நான் என்ன வந்தாலும் அஞ்சிடேன் நான் எழும்பி இருக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் ஞான ஸ்நானத்தில் உண்மையா இருக்கிறேனா? என் சரீரத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துட்டேன். என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் இன்னொரு கன்னிகையின் மேலேயோ இன்னொரு எனக்கு அனுமதி இல்லாத ஒரு புருஷன் மேலேயோ என்கிட்ட ஒரு இச்சை இருக்குதுன்னா என் ஆண்டவர் எவ்வளவு வேதனையா பார்ப்பார். நல்லா கவனிங்க, மனம் திரும்புதல் சபையின் அடிப்படை. ஞான ஸ்நானம் கர்த்தருக்குள்ள அடுத்து வளருகிற அந்த சபையின் அடையாளம். மூன்றாவது சபையின் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? அந்த 38ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்பொழுது பரிசுத்த ஆவியின், எத்தனை பேர் நான் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றுட்டேன்னு கை உயர்த்த முடியும்? அபிஷேகம் பெற்றவங்கள கை தூக்குங்க. நல்லா கை தூக்கணும். நான் தூக்கி இருக்கிற மாதிரி தூக்கணும். மனம் திரும்பிட்டா ஞான ஸ்நானத்தை தள்ளி போடாதீங்க. ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு உங்களுக்குள்ள சரீரத்தில் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்க ஜென்ம சுபாவம் இருக்கவே கூடாது. பரிசுத்த ஆவியின் நிறைவுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். பாவம் ரொம்ப பேர் நீங்க அதுல விருப்பப்பட மாட்டேங்கிறீங்க. பொருளாசை வேணா ரொம்ப இருக்குது. எப்ப எனக்கு வீடு வரும், எப்ப எனக்கு கார் வரும், எப்ப எனக்கு ஐபோன் வரும், ஐஸ் தான் வரும் மண்டை மேல. ஆண்டவர் சொல்ல, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை முதல்ல மனம் திரும்பணும், 2வது ஞான ஸ்நானம் எடுத்திருக்கணும், 3வது பரிசுத்த ஆவியின். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்னை நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவதற்கு அப்போஸ்தலர்கள் எத்தனை நாள் காத்திருந்தார்கள்? சத்தமா 50 நாள் காத்திருந்தார்கள். 10 நாள் தீவிரமாய் காத்திருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. எருசலேமிலேயே இயேசுவோடு 40 நாள் உயிர் தெழுந்தவர் அங்கங்க இது பண்றாருண்டு 40 நாள் தேவர் so happy. ஆனா 41வது நாள் வந்தப்போ ஆண்டவர் அழகா நடத்திட்டார். மேல் வீட்டுக்கு போ அப்படின்ட்டாரு. மேல் அறையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 10 days they are waiting. போன வாரம் செய்தி, இந்த வாரம் எத்தனை பேர் வாழ்க்கையில் அப்பியாசம் பண்ணீங்கன்னு தெரியல. போன வாரம் என்ன செய்தி ஆண்டவர் கொடுத்தார்? இங்கிருந்து மறுரூபமலையின் அனுபவம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, எனக்கு வரங்கள் வேண்டும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தலாமா? ஒரு தடவை கூட சர்ச்சில் சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் எல்லா வலதுகையை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என் சரீரத்தை உம்முடைய ஆவியின் கனியினால் நிரப்பி உம்முடைய ஆவியின் வரங்களால் நிரப்பும். சத்தமா இன்னும் 2 முறை, பரிசுத்த ஆவியானவரே என் சரீரத்தை உம்முடைய ஆவியின் கனியினால் நிரப்பும், உம்முடைய ஆவியின் வரங்களினால் நிரப்பும். இன்னொரு விசை, பரிசுத்த ஆவியானவரே என் சரீரத்தை உம்முடைய ஆவியின் கனியினாலோ உம்முடைய ஆவியின் வரங்களினாலோ நிரப்பும் ராஜா. ரிகட்ட ஷெகத ரகட தரபலோ ரிகட்ட தரலபோ. உலகத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், மனுஷீக திட்டங்கள் வெளியேறட்டும், சத்துருவின் புட்டிகள், பில்லி சூனிய வல்லமைகள், பழைய விக்கிரக ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்பட்டும், ஒவ்வொருவரை நிரப்பட்டும். சத்தம் உயர்த்தி என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உம்முடைய
ராஜா நிரப்பு நிரப்பு நிரப்பு. கராட்டா ஷாக்கா ரபலபா குரபா கட்டா ரபா. பாவியானவர் இருந்தா உங்க மேல பிசாசு திட்டம் ஜெயிக்காது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. நான் எத்தனையோ சாட்சியை சொல்லலாம். சாத்தான் திட்டம் பண்ணி வச்சிருந்ததெல்லாம் வேற வேற, ஆனா ஆண்டவரும் நடத்தி கொண்டு வருகிறது வேற. காரணம் அந்த ஆவியானவர். அல்லேலூயா. பைபிள்ல படிச்சு பாருங்க, ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா என்னெல்லாம் நடக்குங்கிறது ரொம்ப பைபிள் இருக்குது. யோசேப்புக்குள்ள ஆவியானவர் இருந்தார், தேசங்களுக்கு ஆசீர்வாதமா வச்சாரு. ஆமென். யோசுவாவுக்குள்ள ஆவியானவர் வந்தாரு, சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுக்க வச்சாரு. அல்லேலூயா. ஆமென். எத்தனையோ பேர், தாவீதுக்குள்ள இருந்த ஆவியானவர் அவன் அப்படியே வைராக்கியமா நிற்க வச்சார். ஆமென். இயேசு ராஜாவுக்குள்ள வந்த ஆவியானவர் அவர் தம்முடைய விரலினாலே சத்துருவை என்ன பண்ணி கொண்டார்? துரத்தி அழித்தார். ஆமென். இன்னைக்கு கேட்கணும், என் பலன் அல்ல, பலத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே நிரப்பு ஆண்டவரே. ஆமென். நான் 100க்கு 100 மறையணும்ப்பா, எனக்குள்ள உங்க வல்லமை. அல்லேலூயா. இதுதான் சபைக்கான முதல் படிகள், 3 படிகள். 4வது படி ரொம்ப முக்கியமானது. இப்ப ரொம்ப பேர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிருந்தாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு சொல்றாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க கவனம் இல்லாமல் இருக்கிற ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 40ஆம் வசனத்தை பாருங்கள். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் மாறுபாடுள்ள இந்த சந்ததிக்கு, இந்த பிரசன்ட் ஏஜ் பீப்புளுக்கு நீங்க விலகி உங்களை காப்பாற்றணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன தெரியுமா? காலேஜில் நான் தான் டாப்பா இருக்கணும், ஸ்கூல்ல நான் தான் டாப்பா இருக்கணும். ஏன்? ஊழியக்காரங்களுக்கே சிலருக்கு என்ன இருக்கு தெரியுமா? இந்த பட்டணத்திலேயே ஏன் சர்ச்சும் ஏன் ஊழியமும் தான் எப்படி இருக்கணும்? என்ன ஆயிரணும்? எப்பா எப்பா இவங்களுக்கு டாப்பா இருக்கிறதுக்காப்பா நம்மள ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு. பூமிக்கு அவர் சொல்றாரு உள்ள போ, இவன் சொல்றான் மேல போ. வேற ஆவி இல்ல. நல்ல பிரசன்னத்தின் ஆழத்துல ஆண்டவர் ஆராதிங்க அப்படின்னா இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபெக்ட்ல ஆராதிக்கிறாங்க. காது கேட்குறியா கேட்கலையா? எல்லாரும் சொல்லுங்க. ட்ரெண்டிங் பீப்புளுக்கு நான் விலகி இருக்கணும். குட்டி தம்பிமார், ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி முடி வெட்டுறதை நீங்களே அவாய்ட் பண்ணணும். உங்க பெற்றோருக்கு நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போடுவேன், ஃப்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போடுவேன். இன்னைக்கு நம்ம அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இப்ப சிலருக்கு என்ன தெரியுமா வருத்தம்? பாஸ்டர் முழுக்க இதுக்கு தான் எதிரா நிற்கிறார். நான் எதிரா இல்லை, என் தேவன் எதிராய் நிற்கிறார். ஒரே ஒரு வசனத்தை படியுங்கள். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத ட்ரெண்ட் ஒன்னு என்ன ஆக்கிறோம்? ட்விஸ்டுக்குள்ளே கொண்டு போவோம். சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சந்ததிக்கு ஒத்த வேஷம் நான் என்ன பண்ண மாட்டேன். இப்போ கவனமா படிங்க, திரும்ப படிங்க. நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத விடுவிக்கும்படிக்கு என்ன இந்த பயல்வை இப்போ எல்லாருமே சிலர்லாம் சொல்ல கேட்டுக்கிறேன். பாஸ்டர் நீங்களா ஓல்டு ஃபேஷன், நீங்க என்னது எப்படி? ஹலோ, நாங்க இன்னைக்கு உங்களை விட நியூ ஃபேஷனா பண்றதுக்கு முயற்சி எடுத்திருந்தா எவ்வளவோ வேகமா பண்ணியிருக்கலாம். எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி 1000 உண்டு. நான் அமைதியா இருக்கிறதுக்கு இந்த வசனம்லாம் என்னை உணர்த்து இருக்கிறதா. சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது அல்ல.
ஏன்னா வேதம் அப்படியே சொல்லி இருக்குது. ரோமருக்கு எழுதின நிருபத்தில், நான் திரும்பவும் இந்த வசனத்துக்கு வருவேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை பாருங்கள், வாசியுங்கள். இப்படி இருக்க என் சகோதரரே, எதை எதை உனக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தாரே அவர் தான் சொல்லுகிறார். ஆமா இல்லைங்க, இப்பவுமே நான் தெளிவா பேசுறேன், கவனிங்க. இதுல இன்னும் ஆழமா போகணும் சபை. மேலோட்டமா அல்ல, உங்கள் சரீரங்களை. எதை? ஏன்னா உங்கள் சரீரம் யாருடைய ஆலயம்? நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, நான் ஜோசப்புக்குரியவன் அல்ல. நீங்க உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. ஏன் இஷ்டப்படி நடக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் இப்ப நான் இந்த இடத்துல பவுல் கூட சேர்ந்து, பரிசுத்த ஆவியானவர் கூட சேர்ந்து இன்னைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். என்னை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவர் இங்க வந்து வேண்டிக் கொள்றேன்னா எப்படி கேட்கிறாரு? கை கும்பிட்டு கேட்கிறாரு. தயவு செய்து உங்க சரீரத்தை எங்க கொடுத்துருங்க. நானும் தேவ ஊழியக்காரனா சொல்ற இரக்கத்தை முன்னிட்டுன்னா உங்க எல்லாத்தையும் வேண்டிக் கொள்றது என்ன தெரியுமா? புத்தியுள்ள ஆராதனை செய்யுங்க. வேஷம் போட்டு வெளியில பக்திமான் மாதிரி நடிச்சுக்கிட்டு, இருதயத்துல வேற ஒருத்திய வச்சுக்கிட்டு, இருதயத்துல வேற ஒருத்தனை வச்சுக்கிட்டு, கல்யாணம் முடிச்சாலும் இன்னைக்கு புருஷனுக்கு உண்மையா இல்லாம, கல்யாணம் முடிச்சாலும் மனைவிக்கு உண்மையா இல்லாம, சின்ன வயசுலயே நான் அவளை லவ் பண்றேன் ஹார்ட்டை போட்டுக்கிட்டு, அம்பை போட்டுக்கிட்டு, கர்த்தருடைய அம்பு குத்திராம இருதயத்தை. மாறுபாடான அந்த சந்ததிக்கு விலகி நன்மை செய்தால்தான் மேன்மையை எதிர்பார்க்க முடியும் என் வேதம் சொல்லுது. இஷ்டத்துக்கு வாழ்ந்துருந்தது மதிக்க ஒத்தல எதிர்பார்ப்பு, மிதிக்க தான் செய்வாரு. ஜபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, பரிசுத்தம் இல்ல, ஆவிக்குரிய அனுபவம் இல்ல. ஆனா இனி எப்படி வைக்கணும்? ரொம்ப ஹானரா. ஐயா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. சரீரத்தை ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு பலிபீடத்தில் வைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த சினிமா பாட்டு மாதிரியே கிறிஸ்தவ பாட்டு வேற. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. பாடல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு வேத போதனையே கொலோசியர்ல எபேசியர்ல தெளிவா இருக்குது. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியில நிறைந்து பாடல் எழுதப்படணும். அதுக்கு அடுத்து கொலோசியர்ல இருக்குது, தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள பரிபூர்ணமா என்ன பண்ணட்டும்? வசனத்துல இருந்துதான் பாட்டு வரணும். அந்த பாட்டை தான் பாடணும். வசதியில் உட்கார்ந்து இருக்கிறவன் பாட்டு டியூன் நல்லா இருக்கு. எப்போதுமே கல்லங்க பாதி உண்மை இருக்கும், மீதி பொய் இருக்கும். முழுசும் பொய் இருக்காது. நான் வந்து நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா நீ மாட்டிக்கிடுவ. நான் ஒரு தேவ ஊழியனாய் அபிஷேகத்தோடு இன்னைக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன திட்டமா சொன்னாரு, தயவு செய்து நீ புத்திமான் நினைச்சு உன்னை இழந்துராத. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு மாறுபாடாய் தோன்றுகிற எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுவேன்ப்பா? விலகுவேன் ஆண்டவரே. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன ஆகுங்கள்? இதுதான் சர்ச். அப்ப சபையினுடைய முதல் 4 படி என்னது? மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம், பரிசுத்தாவியின் நிறைவு, உலகத்துக்கு ஒத்த வேஷத்திலிருந்து விலகி வாழுதல். அல்லேலூயா, ஆமென். அவங்க அப்படி வீடு கட்டிட்டாங்க, நானும் அப்படி கட்டிடணும்.
அவங்க அப்படி இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. யாரையும் காப்பி பண்ண வேண்டிய தேவையே. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் ஒரிஜினல். சத்தமா இப்ப நல்லா நெஞ்சு நிமிருங்க, நான் முடிச்சாச்சு. சொல்லுங்கண்ணா, எந்த கழுதையும் காப்பி பண்ணணுங்கிற தேவை சொல்லுங்க. அவங்கள காப்பி பண்ணுங்க, இவங்கள காப்பி பண்ணுங்க, அவங்கள மாதிரி இருங்க, இவங்கள மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிடுங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சம் மாறிதான் கெஞ்ச வேண்டிய நிலை வந்துடும். யார மாதிரி மாறாதீங்க, நீங்க கிறிஸ்துவை போல மாறுங்கள். யார மாதிரி மாறுங்கள்? கர்த்தரை தேட 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 உங்களுக்குள்ள என்ன ரூபம் வரும்? சத்தமா என்ன ரூபம்? நான் யார மாதிரி மாறி விடுவேன். ஹல்லேலூயா. முழங்கால் படிடுவோமா?